திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உசேனை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏரியோடு பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ராஜஸ்தானி எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக வாழ்கிறோம், ஒரு நாட்டில் வாழ்கிறோம், அவ்வளவுதான் அவ்வளவுதான். இங்கே சாதிக்கென்று மாநிலம் பிரிக்கப்படவில்லை, மதத்துக்கென்று மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாம் தமிழர்கள் நமக்கு ஒரு மாநிலம், அவர்கள் தெலுங்கர்கள் அவருக்கு ஒரு மாநிலம், அவர்கள் மலையாளிகள் அவருக்கு ஒரு மாநிலம். அப்படித்தான் பிரிக்கப்பட்டது. உலகெங்கும் இப்படித்தான் மக்கள் குவிந்து கூடி வாழ்கிறார்கள், மொழி அடிப்படையில் வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் நான் நம் தாய்மொழியை தொலைத்து விட்ட ஒரு இனம், இமயம் வரை பரவி இருந்த இனம். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் போய் நட்டிருக்க முடியாது. பகிரிவெளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடி என்று சிலப்பதிகாரத்தில் நம் மூதாதை இளங்கோவடிகள் பாடுகிறார் என்றால், அப்ப இமயவரை பரவி வாழ்ந்த இனம் ஏன் இப்படி குறுகியது? தாய்மொழியை மறந்து விட்டோம் என்பதை மறந்து போன ஒரு இனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த வணிக நிறுவனங்களை எல்லாம் பாருங்கள், எங்கேயாவது நம் தாய்மொழியில் பெயர் இருக்கிறதா? எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. ஓட்டல் ஓட்டல் தான். ஓட்டலை ஹோ இட்டல் தமிழ் எழுதுவார்கள், தமிழ் எழுத்தாக இருக்கும், உச்சரிப்பு ஆங்கிலமாக இருக்கும். அங்கே சத்யா மொபைல்ஸ்னா மொபைல்ஸ் அது இங்கிலீஷ், தமிழ் எழுத்தில் எழுதியிருக்கும் தங்கிலீஷ் தமிங்கிலம். அப்ப தாய்மொழியை நானே சிதைக்கிறேன், என் தாயை நானே கொலை செய்கிறேன். இதுதான் பிரச்சனை. நான் இறந்து போனால், என் முகம் சிதைந்து இறந்து போனால் என் பிணத்தை நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது. உங்கள் மொழி சிதைந்து அழிந்து போனால் உங்க இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. நாம் தமிழர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், செத்து போனோம். இது தமிங்கிலம், அவர்கள் தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள். அதுபோல நாம் தமிங்கிலர்கள். இதை பற்றி இந்த ஆட்சியாளன் எவனாவது கவலைப்படுவான்னு நினைக்கிறீங்களா? தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, நிலம் என்றோ, வளம் என்றோ, காடு என்றோ, மலை என்றோ, கடல் என்றோ, அருவி என்றோ, ஆறு என்றோ, காற்று என்றோ ஒன்னையும் பேச மாட்டான், ஒன்னையும் பேச மாட்டான். உனக்கு காசு 20,000 தாரேன், 10,000 தாரேன். எதுக்கு தார? எதுக்கு தார? எனக்கு நல்ல படிப்பத்தா, அதுக்கு ஒரு வேலையத்தா, அதுக்கு சம்பளத்தா, நான் வாழ்ந்துக்கிறேன் என்று என்னைக்கு கேட்கிறோமோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். உலகம் பூரா எப்படி கட்டமைக்கிறான்? ஒரு நல்ல ஆட்சியாளன், ஒரு தலைவன் நாட்டை எப்படி கட்டமைக்கணும்? வேலை, உழைப்பு, ஊதியம், வருவாய், வருமானம், வாழ்க்கை, இப்படிதான் கட்டமைக்கணும். வேலையும் இல்லை, உழைப்பும் இல்லை, சும்மா இரு 100 நாள் வேலை, சும்மா இரு 100 நாள் வேலை. அங்க என்ன வேலை? ஒன்றும் இல்லை, உட்கார்ந்துரு, சம்பளம் தார. அப்புறம் இலவசம். எது? மாவு அரைக்கிற இயந்திரம் இலவசம், மசாலா அரைக்கிற இயந்திரம் இலவசம், ஃப்ரிட்ஜு இலவசம். சரி, மசாலா அரைக்கிற எந்திரம் வந்துருச்சு, எதை அரைக்கிறது? கிரைண்டர் வந்துருச்சு, எதை ஆட்டுறது? அதுல எதை ஆட்டுறது? ஃப்ரிட்ஜு கொடுத்துட போறாரு ஐயா எடப்பாடி, எதை அதில் கொண்டு வைக்கிறது? கொடுக்கறவங்க கையை காலை வெட்டி வைக்கிறதா? எதை வைக்கிறது? அறிவு சமூகம் சிந்திக்கணும், கேள்வி எழுப்ப கத்துக்கணும், யோசிக்கணும். நான் உங்க வீட்டில் ஒரு 5 லட்சம் ரூபாயை திருடிட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உங்க வீட்டில் 5 லட்சம் ரூபாய் திருடிட்டேன், இந்தாங்க உங்களுக்கு ஒரு பங்கு, அதுல கொஞ்சம் பங்கு 5,000 கொடுத்தா யாராவது வாங்குவீங்களா?